வாசகர்களுக்கு எனது வணக்கம். ஒரு மாணவன் தன் குருவிடம் கல்வி கற்கிறான். பிறகு அந்த மாணவன் குருவின் தகுதியை பெற்று அவன் பல மாணவர்களுக்கு கல்வி போதிக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவன் என்னதான் குருவின் தகுதி பெற்றாலும் அந்த குருவிற்கு அவன் எப்பொழுதும் மாணவன்தான். அவன் அவருக்கு குருவாக முடியாது. அதுபோல் நீ செல்வத்தால் உயர்ந்தாலும் அந்த குருவை விட நீ உயர்ந்ததாகி விட மாட்டாய். எத்தனை செல்வம் வந்தாலும் நீ அந்த குருவுக்கு மாணவன்தான். இப்படி வாழ்க்கையில் ஆசானுக்குரிய மரியாதை கொடுத்து வாழுங்கள். இது எல்லா ஸ்தானத்துக்கும் பொருந்தும். அவரவர் அந்த ஸ்தானத்தை மாற்றி யாரும் மாற்றி அது நாமாக முடியாது. நாம் அதுவாக முடியாது. கணவன் மனைவியாக முடியாது. மனைவி கணவனாக முடியாது. ஸ்தானத்துக்கு என்ன விதியோ அதைத்தான் செய்ய வேண்டும். இல்லையே யாருக்கும் நிம்மதி இல்லை. கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். வாழை தென்னையாக வளர்ந்தால் என்னாகும்? காற்று, தண்ணீர், நெருப்புக்கு நீ கட்டளையிட முடியுமா? ஆற்று நீரை திருப்பி போவென்றால் அது திரும்பி போகுமா? பஞ்சபூதங்களுக்கே நீ கட்டளையிட முடியாது. பஞ்சபூதங்களுக்கு அப்பால் உள்ள பிரம்மத்தில் பிரம்ம விசிஷ்டையில் இருப்பவர்கள் உன் உபதேசம் எதற்கு? அதற்கு ஏன் களங்கம் செய்ய முயல்கிறாய்? இயேசு சிலுவையில் கூறிய வார்த்தை, ஆண்டவரே எம்மை ஏன் கைவிட்டீர்? அந்த அளவுக்கு ஞானிகளை புண்படுத்துகிறீர்கள். தன்னை மறந்தவனே ஞானி. தன்னிலம் உள்ளவன் பல பிறவைகளை பிரிந்து அனுபவத்தில் உணர்வான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணந்ததினால் ஒருவர் கணவன் மனைவி ஆகிவிட முடியாது. மனைவி தனக்கு என்ன விதியோ என்ன கடமையோ அதை செய்தால்தான் மனைவி ஸ்தானம். இல்லையேல் மனைவி என்ற ஸ்தானம் கிடையாது. அதுபோலதான் எல்லா உறவுகளும். கணவன் தன் கடமையை செய்ய வேண்டும். தாய் தன் கடமையை செய்ய வேண்டும். உற்றார் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். இந்த கடமையை மீறினால் அவர்களுக்கு அந்த ஸ்தானத்துக்கு அருகதையற்றவர்கள். அவர்கள் அந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு பெண்ணின் கர்ப்ப காலத்தில் அவர்கள் உற்றார் பெற்றார் உதவி செய்து அதன் கடமையை ஆற்ற வேண்டும். ஒரு ஆண்மகனின் துன்பத்தில் அண்ணன் தம்பிகள் துணை செய்து வேண்டும். கடமையை ஆற்றினால்தான் உறவு. இல்லையேல் உறவுகள் இல்லை. விசேஷங்களுக்கு மட்டும் கலந்து கொண்டு அல்வா சாப்பிட்டு விட்டு போவதனால் எந்த லாபமும் இல்லை. இது செய்தால் புண்ணியம், அது செய்தால் பாவம் என்று நினைத்து எதுவும் செய்யாதீர்கள். அதற்கு பல பிறவைகள் உண்டு. புண்ணியமும் பாவமும் நமக்கு தேவையில்லை. தேனை சேகரிப்பதால் தேனிக்கு சொந்தம் இல்லை. பழங்கள் மரங்களுக்கு சொந்தம் இல்லை. இதையெல்லாம் பிரம்மம் ஆட்கொண்டு விழுங்கி வருகிறது. மீண்டும் கூறுகிறோம், நமது உலகம் இதல்ல, நமது தேகம் இதல்ல, இது நமது வீடும் அல்ல. நமக்கு மேலான தேகம் வேறு உள்ளது, நமக்கு மேலான உலகம் வேறு உள்ளது. நாம் இங்கு இருக்கப் போவதும் இல்லை. இதை நன்றாக புரிந்து கொண்டு வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் உயர்வை நீங்கள் அடைவீர்கள். தாய் உடலைத்தான் தருகிறாள், உயிரை அல்ல. அதை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில். ஒரு குழந்தைக்கு தாய் தன் உடலைத்தான் தருகிறாள், உயிர் தருவதில்லை. அப்படி உயிர் தருவதாக இருந்தால் அந்த தாயின் உயிர் ஏன் போக வேண்டும்? உயிர் தர்ற அளவுக்கு பலம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அந்த தாய் ஏன் சாகணும்? தாயும் சாகாமல் இன்னும் அந்த உயிரோடு இருக்கலாமே. அப்போ உயிர் வேறு, உடல் வேறு. உடலைத்தான் தாய் தந்தை தருகிறார்கள், உயிரை தரவில்லை. நீங்கள் இன்னும் உயிரை எங்கிருக்கிறது என்றே நீங்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உயிரை தேடுங்கள், உயிரை வளருங்கள். உடலை வளர்க்க பார்க்காதீர்கள். உடல் உயிரல்ல, உயிரின் வடிவமும் உடல் அல்ல. வணக்கம்.